அப்புறம் நீங்கள் கோழி வளர்க்குறதா சொல்லியிருந்தீங்க, அதை பற்றி பார்க்கலாமா? அது வந்து நம்ம உள்ளே வளர்க்குறோம். அது வந்து தனியாக இருக்குது. அது வந்து நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க. ப்ரோ இது வந்து பார்த்தீங்கன்னா சோனாலி என்ன பிரீடு. நம்ம இப்போ ஸ்டார்டிங்காக ஒரு 1 மந்த் குஞ்சாக வாங்கிட்டு வந்தோம். தருமபுரிலேருந்து வர வச்சுக்கிறோம். வர வச்சு நம்ம மாதத்துக்கு எவ்வளோ வெயிட் கெயின் ஆகுது எல்லாமே பார்த்துட்டு அடுத்த பேட்ச் வந்து இது ஃபுல்லாகவே ஒரு 200 இறங்கி நம்ம வளர்க்கலாம்னு சொல்லிட்டு இருக்கோம். இது வந்து நோயெலாம் நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் நம்மளுக்கு சளி தொல்லை தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம தீவனம்லாம் இதில் போட்டு தான் ரெடி பண்ணிக்கிறோம். 30 கோழிக்கு வந்து 2 ஃபீட்ரு 2 ட்ரிங்கிங் வாட்டர் ரெண்டுமே சேர்த்து மொத்தமாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதனால் நல்லா தான் வளர்ச்சி இருக்குது. இப்போ வந்து கோழி வாங்கி ஒரு 12 நாள் கிட்ட இருக்கும். மொத்தமாக ஒரு 150 கிராம் கிட்ட வந்துச்சு. இப்போ வந்து ஒரு 350 கிராம் கிட்ட இருக்குது. நம்மகிட்ட நல்லா தான் வளர்ச்சி ஆகுது. ஒன்று என்னன்னா நோய் தான் கொஞ்சம் சளி மட்டும்தான். சளி தவிர மீது எல்லாமே நல்லா தான் இருக்குது. அதனால் சோனாலி எல்லாம் வளர்க்கணும் விருப்பம்னா வளங்க, நல்லா தான் இருக்குது. ஆனால் சளி மட்டும் இல்லாமல் பார்த்துங்க. இது வந்து நம்ம ஒரு கோழிக்கு வந்து காலைலங்காட்டி தீவனம் அடர் தீவனம் வந்து ஒரு கோழிக்கு வந்து 10 கிராம் அளவில் வச்சு மொத்தமாக 30 கோழிக்கு வந்து 300 கிராம் வச்சுருக்கோம். ஒரு 11 மணி அளவில் வந்து பசுந்தீவனம் வந்து நம்ம குழியில் வந்து ஜிஞ்சோப்பில் இருக்குது. அதை வந்து சின்ன சின்னதாக நறுக்கி அதெல்லாம் இந்த இது வச்சு நம்ம போட்டுருவோம். அதுக்கப்புறம் ஒரு 3 மணிக்கா இன்னொரு வாட்டி நம்ம மக்காசோளமும் அரிசி கம்பு எல்லாத்தையும் கலந்து அது ஒரு 300 கிராம் அந்த அளவுக்கு வந்து நம்ம போட்டுறோம். அதெல்லாம் போட்டு நம்ம கோழி வந்து இப்போ வளர்த்துன்னு இருக்கோம். நல்லா தான் வெயிட் கெயின் ஆகுது. ஏன் தண்ணிலாம் பச்சை கலரில் இருக்குது? ப்ரோ இது வந்து நம்ம கோழிக்கு வந்து சோனாலி பொறுத்த வரைக்கும் நம்ம சளி தான் பிரச்சனை அதிகமாக இருக்கும். அதனால் வந்து நம்ம துளசி, தூதுவளை, குப்பை மேனி, மஞ்சத்தூள், அப்புறம் இஞ்சி அந்த மாதிரிலாம் போட்டு அரைச்சி இந்த மாதிரி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி காலையிலே வச்சுருவோம். வெறும் உணத்தில் குடிச்சினா கொஞ்சம் எஃபெக்ட் நல்லாயிருக்கும். அதனால் இதை வச்சுக்கிறோம். இது வந்து சளிக்கெலாம் நல்லாயிருக்கும். அதனால் நம்ம இந்த பொதுவில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். சோனாலி பொறுத்த வரைக்கும் சளி பிரச்சனை தான். அதனால் இதை கண்டிப்பாக நீங்கள் ரெடி பண்ணி ஊற்றுங்க, நல்லாவும் இருக்கும். பசுந்தீவனம் சொன்னீங்க, அதை பார்க்கலாமா? மேலே தான் இருக்குது. இப்போ அடுத்தது அதான் பார்க்க போகிறோம், வாங்க போகிறோம். இதுதான் ஜிஞ்சுவா பில்லு. இது வந்து ஆடுங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து இது பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப மெலிசாக இருக்குது. அதனால் ஆடுங்களுக்கு வந்து கொடுக்குறப்ப நல்லா சாப்பிடும். அதேமாரி நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி போகிறதால ஆடுங்களும் நல்லா சாப்பிடும். அதனால் நம்மளுக்கு வந்து வெயிட் கெயின் நல்லா இருக்குது. நீங்கள் வெறும் இந்த சூப்பர் பேர் அந்த மாதிரி போகிறதுக்கு இந்த மாதிரி ஜிஞ்சுவா பில்லு, அகத்தி அந்த மாதிரிலாம் நிறைய போட்டிங்க. வேலி மசால், குதிரை மசால் அந்த மாதிரிலாம் நிறைய போட்டிங்கன்னா ஆடு வெயிட் கெயின் நல்லாயிருக்கும். ஒரே தீவனமாக சாப்பிடும்போது கண்டிப்பாக ஆடு வெயிட் கெயின் பார்க்க முடியாது. ஏன்னா அடுத்த மாதம் வந்து ஆடு வந்து ஒரே மாதிரி சாப்பிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பிடிக்காமல் போயிடும் ஒரே தீவனமாக சாப்பிட்டதால. அதுமாதிரி இந்த ஜிஞ்சுவா பில்லாம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுமாதிரி வெயிட் கெயினும் நல்லா இருக்குது. ப்ரோட்டீன் கண்டென்ட்டும் இதில் நிறைய இருக்கிறதால கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே கலந்து போடுங்க. ப்ரோ இது எப்படி நீங்கள் உங்கள் யூஸுக்கு மட்டும் வச்சுருக்கீங்களா இல்லை சேல் பண்ணுறீங்களா? ப்ரோ இதை கண்டிப்பாக கொடுக்குறோம். இது வந்து கணக்கு அந்த ஒரு குச்சி அந்த குச்சி கணக்கில் கொடுக்குறோம். இது வந்து நம்ம கொரியர்லேயும் போடுறோம். உங்களுக்கு வந்து வேணும்னா கண்டிப்பாக இந்த வந்து இது வந்து ஒரு 50 பைசா யாருக்குமே கொடுக்காத ரேட்டு தான். நம்ம வந்து நம்மளும் கஷ்டப்பட்டு வாங்கினதால எல்லாேருக்கும் கொஞ்சம் கம்மி ரேட்டில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கரணை வந்து ஒரு 50 பைசா அந்த மாதிரி கணக்கில் தான் கொடுக்குறோம். எங்கேயுமே கம்மியாக தான் கொடுக்குறோம். நீங்கள் ஒன்றும் ஆன்லைனில் கூட பாருங்கள், எங்கேயும் கொடுக்காத மாதிரி தான் கொடுத்துன்னு இருக்கோம். உங்களுக்கு வேணுன்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுக்குறேன். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறோம். ஆடும் நல்லா சாப்பிடும். உங்களுக்கு எத்தனை கரணை வேணும்னு சொல்லிட்டு மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் டெலிவரி பண்ணி வரோம். அகத்தி சொல்லியிருந்தீங்க, அது எங்கன்னு பார்க்கலாமா? ஓகே, இது அங்கே தான் இருக்குது, நம்ம வாங்க பார்க்கலாம். ப்ரோ இதுதான் அகத்தி. இது பார்த்திங்கன்னா ஆடுங்களுக்கு, மாடு, கோழி எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். ஏன்னா இது வந்து இப்போ ஃபஸ்ட்டு கட்டிங் பண்ணியிருக்கோம். இவ்வளோ ரேட்டில் கம் பண்ண அடுத்தா தான் நம்ம அடுத்த கட்டிங்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். துளுத்து வந்துனே இருக்கும். நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அது வந்து மரமாயிடும். ஃபுல்லாக மரமாயிட்டால் நம்ம கொல்லி நெகிழ் வந்து தீவனமே வராது. அதனால் நம்ம இவ்வளோ ரேஞ்சிலே கட் பண்ண இந்த சைடு பக்கக்கெல்லாம் வரும். இந்த மாதிரி பக்கத்தில் வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஈல்டும் இங்கே எடுத்துக்கலாம். கரெக்டாக ஒரு 5 சென்ட் அளவுக்கு நம்ம நட்டுருக்கோம். இப்போ ஸ்டார்டிங் தான். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பெருசு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நட்டுருக்கோம். இது வந்து இந்த மாதிரி இதுக்கு எப்படி நடலன்னா இது வந்து வேற தான் வரும். நம்ம வந்து இது கால் போட்டு ஃபுல்லாக வேறு வேறையாக அங்கங்கே ஒரு அடிக்கு ஒன்று நட்டுட்டிங்கன்னா வச்சுக்க நல்லாயிருக்கும். நம்ம கால் 2 சைடுமே நடலாம்.
இது உங்களுக்கு வேறனா பக்கத்தில் நீங்கள் போய் அந்த மருந்து கடை இந்த விதை வைக்கிற கடைலாம் கேட்டிங்கன்னா ப்ரோ இது வந்து சூப்பர் நேப்பியர். இது ஆடுக்கும் கொடுக்கலாம், மாடுக்கும் கொடுக்கலாம். இது கரணையாக கொடுக்குறாங்க. பக்கத்தில் கேட்டிங்கன்னா அங்கேயே கிடைக்கும். இது வந்து நீங்கள் கட் பண்ணி போடலாம். ஆனால் இது வந்து சொனை தான் அதிகமாக இருக்கும். ஜிஞ்சுவாப்பில் சொனை இருக்காது. இது வந்து சொனை அதிகமாக இருக்கும். அது வந்து நீங்கள் சின்ன சின்ன லெவல்லே வச்சு ஆடு கட் பண்ணி போட்டுக்கலாம். மாடுங்களுக்கு வந்து நீங்கள் அறுத்தும் போட்டுக்கலாம். இது ஈல்டு அதிகமாக கொடுக்கும். எல்லா சூழ்நிலையிலும் வரும். மேலே ஃபார்ம் மேலே ஏதோ பாலித்தீன் மாதிரி போட்டிருக்கீங்க. ப்ரோ இது வந்து பேனல் ஷீட்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம யூடியூப்பில் பார்த்து தான் வாங்கணும். இது வந்து கிலோ வந்து 200ரூபா 120 ரூபா அந்த மாதிரி இருக்குது. நம்ம மேலே போகிறதுக்காக 200ரூபான்னு வாங்கிக்கிறோம். இது லோ பட்ஜெட் வந்துச்சு. மொத்தமாக ஷீட்டு 40க்கு 20 சைஸு. இதுக்கு வந்து மொத்தமாகவே நம்மளுக்கு எவ்வளோ ஆச்சுன்னா 10,000 ரூபாயிலே முடிஞ்சிச்சு ஷீட்டுக்கு மட்டும். அதுக்கப்புறம் உள்ளெல்லாம் மொத்தமாக சேர்த்து கம்மி செலவுலாம் முடிச்சிருக்கோம். அதனால் யாருனா ஷீட் வேணுன்னா கண்டிப்பாக யூடியூப்பில் பாருங்கள், பேனல் ஷீட்னு சொல்லிட்டு. ரேட்டு கம்மியாக இருக்குது. எல்லாருமே இது யூஸ் பண்ணுங்கள், நல்லாவும் இருக்குது. நான் இப்போ ஒரு வருஷமாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே தான் இது. ப்ரோ வேறு எதனா டவுட்னா உங்களை கால் பண்ணி கேட்கலாமா? அப்படியே உங்கள் நம்பர் சொல்லிடுங்க. ப்ரோ என் நம்பர் வந்து 9344313724. கீழே கமெண்ட்லேயும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணால் மறக்காமல் கால் பண்ணுங்கள். ஃபார்ம் யாருன்னா பார்க்கணுன்னா கூட கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக கூட்டின்னு வந்து பார்க்கலாம்.